சார் நீங்கள் கேட்ட கேள்வி நேபாளத்தில் வந்து பிரச்சனை எப்படி தான் இந்தியாவில் வருமானம் கேட்குறீங்க. நிச்சயமாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. காரணம்னா இங்கே ஊழலில் தான் ஆட்சி நடக்குதுங்க. டோட்டலாக வந்து உலகம் மதிக்கக்கூடிய தலைவராக வந்து மோடியாக இருக்காருங்க. அந்த மந்திரி சபையில் இருக்கிறவங்கள யாரையுமே ஊழலோ தவறான குற்றச்சாட்டு இதுவரை சொல்ல முடியாதுங்க. நேபாளத்தில் நடந்தது என்ன அப்படின்னா அனைத்து ஆடம்பர வாழ்க்கை ஊழலுக்கு வந்து அதனால தான் அவங்க வந்து இந்த மாதிரி போராட்டம் பண்ணாங்க. அதுலேயும் வந்து தகவல் தொடர்பு துறையை வந்து கட் பண்ணணும், நம்ம செய்கிறது எதுவும் தெரியக்கூடாத காலத்துக்கு கவர்மெண்ட் முடிவு பண்ணதுனால மக்கள் பூரா குவித்தெழுந்து மிகப்பெரிய போராட்டம் நடந்தாங்க. இந்தியாவில் நடக்கிறது வாய்ப்பே இல்லைங்க. மோடி இருக்க வரைக்கும் வாய்ப்பு இல்லைங்க. இது மக்கள் வந்து எப்படின்னு இன்னும் விழிப்புணர்வு இல்லைங்க. தமிழ்நாடு பொறுத்தவரை விழிப்புணர்வு இல்லைங்க. அதனால் வந்து நிச்சயம் வந்து இந்தியாவில் நடக்கிறது வாய்ப்பு இல்லைங்க. இந்தியா வந்து ஒரு உறுதியான நாடுங்க. மற்ற நாடுகளுக்கு வந்து முன்மாதிரியாக இருக்குது. அதனால் இந்தியாவில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இல்லை, அவங்க ஆட்சியிலும் கூட நிறைய கரப்ஷன்ஸு, நிறைய பெண்கள் பாதிப்பு, குழந்தைகள் பாதிப்பு, நிறைய மத கலவரங்கள், நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு மக்கள் ஒரு தரப்புலேருந்து சொல்கிறாங்க. சரி. அப்படி இருக்கும்பொழுது நம்ம நாட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? அந்த அரசாங்கத்துக்கு என்ன ஆகும்? அதாவதுங்க இப்போ நீங்கள் என்னுடைய கருத்து என்னென்னா அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்கலாங்க. மிகப்பெரிய ஒரு கலவரங்களாம் நடந்த மாதிரி இல்லைங்க. அந்த மாதிரி இல்லைங்க. அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்கலாங்க. அது வந்து சில காழ்ப்புணர்ச்சியிலையோ சில தவறானதில் நடக்கலாம். வரீங்க மிகப்பெரிய வந்து ஒரு மதமோ ஜாதி கலவரமோ ஏற்பட்டதாக எனக்கு தெரியலைங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்ச மணிப்பூரில் வந்து நடந்துட்டுருங்க. அது வந்து அது கூட வந்து இப்போ சமயத்தில் போலான்னு முடிவு பண்ணிட்டு மோடி போகிறாருங்க. சரிங்களா? அதனால் வந்து இந்தியாவில் வந்து அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவுங்க. அதனால் இப்போ ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா சமீபத்தில். என்னென்னா இந்த மாதிரி தவறு பண்ணி அந்நிய சக்தியை தூண்டி தவறு பண்ணி அவங்க யாராவது வந்து ஒரு வழக்கில் சிக்கினா அவங்க படித்த பட்டங்களை வந்து பறிமுதல் பண்ணுறது. அவங்க படித்த பட்டங்களை வந்து ரிமூவ் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு வேலைக்கு போக முடியாது, வெளிநாடு போக முடியாதுங்க. அந்த சமூகத்தில் வந்து அவங்க வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க. அதனால் பயந்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு மற்ற தூண்டுதல்கள் போக மாட்டாங்க. மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மக்கள் வந்துங்க இப்போல்லாம் மாதிரிலாம் விழிப்புணர்வு இருக்காங்க. மக்கள் வந்து நல்ல ஆட்சியை வந்து தேர்ந்தெடுக்கணும். அது என்னுடைய கருத்துங்க. ஊழல்லாம் ஆட்சியை தேர்ந்தெடுக்கணும்.